தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டையில் ஒன்று தாங்க இந்த சத்ராஸ் கோட்டை. இந்த கோட்டையில் அதிகப்படியான கல்லறைகள் காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதலாக டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு முக்கியமான போர் நடக்குது. அந்த போரினுடைய விளைவாக வீர மரணம் அடைஞ்ச டச்சுக்காரர்கள் அவர்களுடைய கல்லறைகள் தாங்க இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கல்லறையிலும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த கோட்டைக்கு விசிட் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாங்க இந்த சத்ராஸ் கோட்டை இருக்குது. ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட்டை தான் இந்த சத்ராஸ் கோட்டை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையினுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையிலிருந்து கடலுக்கு ஒரு சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் எத்தனை கல்லறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலேயே சிற்பங்கள் வச்சு தாங்க இந்த கல்லறையை கட்டியிருக்காங்க. இன்னமும் அழியாமல் தாங்க இருக்குது. அதாவது இது எப்போ கட்டியிருக்காங்கன்னா 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தாங்க இந்த கல்லறைகள் கட்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் இந்த கோட்டையை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட்டை தான் இருக்குது. இதே தவிர மற்றபடி எல்லாமே சிதைஞ்சிருச்சு. ஏன்னா சுனாமி இதன் காரணமாக சிதைஞ்சிருச்சு. மீதம் உள்ளது பார்த்திங்கன்னா இவர்களுடைய கல்லறைகள் மட்டும்தாங்க காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய ஒரு சுரங்கப்பாதைக்கு தாங்க போக போகிறோம். அந்த சுரங்கப்பாதையிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கடலுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு நம்ம போகலாம். இதுதாங்க அந்த சுரங்கப்பாதை. பட் ஆனால் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இதன் வழியாக தான் அந்த டச்சுக்காரர்கள் எங்கே போவாங்கன்னா கடலுக்கு போவாங்க. பட் இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் மறக்காமல் இது எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். இந்த இடத்துல தாங்க சுரங்கப்பாதை இருந்திருக்கு. ஒரு பெரிய கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கு கீழே தாங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.